கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். தானியேல் 4:35. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். யார் பார்வையில? பூமியின் குடிகள் அப்படி சொல்றாங்களா? நாம அப்படி சொல்றோமா? நாமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கன்னு சொல்றோமா? இல்லையே. எண்ணப்படுகிறார்கள். அப்புறம் கர்த்தராகிய தேவன் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும், அண்டர்லைன், இங்கதான் அடிக்கோடு நீங்க விடணும், பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். பூமியின் குடிகள் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். ஏன் அப்படின்னா, பூமியின் குடிகளை நடத்துறது பூமியின் குடிகள் அல்ல. அவங்க இல்ல. யார் நடத்துறா? தேவன் தமது சித்தத்தின்படி என்ன இருக்கு? பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அப்புறம் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி, ஏன் இப்படி செய்றீங்க, அதை ஏன் இப்படி செய்றீங்க, இதை ஏன் இப்படி செய்யல, அதை ஏன் அப்படி செய்யல என்று கேள்வி கேட்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அதான் சொன்னேன், எல்லாம் தேவன் கையில இருக்கு. தேவன் யார் கையில இருக்கிறாரு? யார் கையிலும் இல்லை. அப்ப யார் கேட்க முடியும்? தேவனை கேள்வி யார் கடவுளை கேள்வி கேட்க முடியும்? அதான் சொன்னேன், உச்சபட்ச அதிகாரம். உச்சபட்ச அதிகாரம் உள்ள அவரு உச்சபட்ச நல்லவரா இருக்கிறார். நாம கொடுத்து வச்ச ஜனங்க. மனிதர்களுக்கு இந்த மாதிரி உச்சபட்ச அதிகாரம் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆயிட்டு இருக்கு தெரியுதா? பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு உலகத்துல? உச்சபட்ச அதிகாரம். நான் சொன்னாதான் உச்சபட்ச அதிகாரம். கடவுள்கிட்ட உச்சபட்ச அதிகாரம் இருக்கு. தேவனாகிய ஆண்டவர் கர்த்தர் பூமியின் குடியில நடத்துகிறார். இது எல்லாமே பிகைண்ட் ஸ்கிரீன். ஆனா பூமியின் குடிகள் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள் என்பது தேவனுடைய பார்வையில, மனக்கண் பார்வையில. மனுஷனுடைய முகப்பார்வையில அப்படி கிடையாது. நாம தான் எல்லாம். எதுக்கு இது ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னா, யார் சிஎம் யார் பிஎம் அப்படிங்கிறத முடிவெடுக்கிறது சிஎம்மும் கிடையாது, பிஎம்மும் கிடையாது, ஓட்டு போடுற நீங்களும் கிடையாது. பூமியின் குடிகள் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். தானியேல் 4:35 திரும்ப மெடிடேட் பண்ணுங்க, திரும்ப அதை தியானம் பண்ணுங்க. ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. ரொம்ப ரேரா தான் அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். இப்ப வாசிங்க அதை. எரேமியா 10:23. கர்த்தாவே, எரேமியா தீர்க்கதரிசி இதை எழுதுகிறார், சொல்லுகிறார், கர்த்தாவே, மனுஷனுடைய வழிகள் மனுஷனாலே ஆகிறது இல்லை என்றும், தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன் கர்த்தாவே. எப்படி எழுதுகிறார் பாருங்க. மனுஷனுடைய வழி மனுஷனாலே ஆகிறது இல்லை. ஆமா, நம்ம வழி நம்மளால ஆயிட்டு இருக்கல. சொல்லுங்க எல்லாருமே. நம்ம வழி, நம்ம நடக்கைகள், நம்ம நடவடிக்கைகள் நம்மளால ஆகிறது அல்ல. அப்ப ஒருத்தர் அதிபர் ஆகிறார் அப்படின்னா அவரால் அவர் அதிபர் ஆகிறது இல்லை. ஒருத்தர் சிஎம் ஆகிறார் அப்படின்னா அவரால சிஎம் அவர் ஆகிறது கிடையாது. அவர் இதை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி அங்க ஒர்க்க போட்டு இங்க ஒர்க்க போட்டு இதை செஞ்சு அதை செஞ்சு அப்படி அவர் சிஎம் ஆகிறது இல்லை. ஆனா பார்வைக்கு எப்படி தெரியும்? பயங்கரமா ஒர்க் போட்டுருக்காரு. மனுஷனுடைய வழி மனுஷனாலே ஆகிறது அல்ல. அவனுடைய நடைகள் நடத்துகிறவனாலே ஆகுதல்ல என்று அறிவேன் கர்த்தாவே. அதோட முடிச்சுட்டார் எரேமியா. அப்ப யாராலே ஆகுது அதை சொல்லல. எரேமியா அதை சொல்லல, யாராலே ஆகுது அத நேபுகாத்நேச்சார் சொல்றாரு. பூமியின் குடிகள் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே பூமியின் குடிகளையும் வானத்தின் சேனைகளையும் நடத்துகிறார். இப்ப சொல்லுங்க, மக்களாட்சியா கடவுளாட்சியா? என்னாச்சு நடந்துட்டு இருக்கு? இது வரைக்கும் என்னாச்சு நடந்துட்டு இருக்கு? தயவு செய்து முதல்ல வசனத்தை நம்புங்க.
ஆனா வெளியே எல்லாமே நாம ஓட்டு போட்டோம், வாக்க எண்ணாங்க, இவரு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? உள்ளுக்குள்ள அது கிடையாது. தேவன் யாரை நியமிக்க சிஎம்மாக பிஎம்மாக சித்தமா இருக்கிறாரோ அவங்க மட்டும்தான் வர முடியும். என்ன தந்திரத்தை பயன்படுத்தினாலும் தேவன் நியமிக்காத யாருமே இங்க வர முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், சவாலா சொல்றேன், வரவே முடியாது. என்ன சொன்னேன்? அவர் நியமிக்காத ஒரு ஆள் கூட சிஎம் இங்க வர முடியாது, பிஎம் வர முடியாது. ஆல் ஓவர் வேர்ல்டுல அதிபராக வர முடியாது, முடியவே முடியாது. ஆமே. அப்ப டோட்டல் கண்ட்ரோல் யார் கையில இருக்கு? தேவனுக்கு தெரியாம நடக்காதுன்னு தெரியும் நமக்கு. ஆனா தேவன் கையெழுத்து இல்லாம எதுவும் நடக்காதுன்னு தெரியுமா? நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் இதுதான். தேவன் தெரியாம நடக்குமாங்க பிரதர், நம்ம அதுதான் சொல்லி வச்சிருக்கிறோம், தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அதோட நின்றுட்டோம். அப்படி இல்ல. தானியல் 4:35 படி தேவனுடைய கையெழுத்து இல்லாம எதுவும் இங்க நடக்காது, எதுவுமே நடக்காது. மத்திய 10:29 என்ன சொல்லுது? ஆகிலும் என் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் கீழே விழுவதில்லை. அப்ப யார் ஆட்சி? அது அவர் ஆட்சி. ஜனங்க விடுதலை ஆகிறது, எகிப்தை விட்டு ஜனங்க இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு விடுதலை ஆகிறது, அது பார்வோன் கையில இருக்கிற மாதிரி கர்த்தர் நடந்திருக்கிறாரு. பாருங்க பைபிள் எவ்வளவு ட்விஸ்டா இருக்கு அவனிங்க. யாத்ராகமம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம், அப்படியே வசனமா வாசிங்க பார்ப்போம். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம் சத்தமா. நீ பார்வோனாகிய நீ என் ஜனங்களை இஸ்ரவேலர்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயோ? தேவன் பார்வோனை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறாரு. என் ஜனங்களை எகிப்தை விட்டு போக விடாதபடி உன்னை உன்னை உயர்த்துகிறாயோ அப்படின்னா கவனிங்க, ஆண்டவர் என்ன நினைச்சு சொல்றாருங்க? டேய் ஜனங்க வெளியில வர்றது உன் கையில இருக்குடா, டேய் என்ன விட மாட்டேங்கிற, அப்படிதான் பேசுறாரு. அப்படிதான் அங்க இருக்கு. உன் கையில இருக்கு, உன் கையில இருக்குடா, ஒழுங்கா விட்டுரு, ஜனங்களை வெளியே விடு, உன் கையில தான் இருக்கு. ஜனங்க வெளியே வருது உன் கையில இருக்கு, என்ன விடாம புடிச்சு வச்சுட்டு இருக்கியா, என்ன ஹெட் வெயிட்டா இருக்கியா, உன் கையில தான்டா இருக்குன்னு பேசியிருக்கிறாரு. யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் எடுத்தாச்சா? 20ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. 10:27 கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், பார்வோன் இஸ்ரவேலர்களை போக விடாமல் மனதில்லாதிருந்தான். கவனிச்சிங்களா? பைபிளை கவனிச்சு படிக்கிறீங்களா? இதெல்லாம் நம்ம பிரசங்கமா எடுத்து பேசுறோமா? இதெல்லாம் நம்ம மெசேஜா கொடுக்குறோமா? ரெண்டு முகத்தை நம்ம பேசணுமா? முந்தின அதிகாரத்துல பார்வோனுடைய சட்டையை பிடிச்சி, டேய் விட மாட்டேங்கிறியா, இன்னுமா போக மாட்டேங்கிறேன் ஆட்களை விட்டுறான் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஜனங்களை போக விடுறது அவங்க கையில இருக்கான். 10ஆம் அதிகாரத்துல பேசுறாரு, போக விடாதபடி பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினான், அவன் ஜனங்களை போக விட மனதில்லாதிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியேறது அது பார்வோன் கையில இருக்கிற மாதிரியாவும் கர்த்தர் நடந்திருக்கிறாரு. 9ஆம் அதிகாரம் அது அவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லை, என் கையில இருக்கு அப்படிங்கிற மாதிரியாவும் 10ஆம் அதிகாரம் நடந்திருக்கிறாரு. இப்படி நடந்திருக்கிறாரு. ரெண்டுமே பைபிள்ல இருக்கு. கவனிச்சீங்களா? ஆனா ரியல் என்ன யார் கையில இருக்கு? தானியல் 4:35 படி அது யார் கையில தான் இருக்கு? தேவன் கையில தான் இருக்கு.